ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பழமையான பித்தளை பொருட்கள் எல்லாத்தையுமே எப்படி புதுசாக மாற்றலான்றதை பார்க்கலாம். இப்போது என்னோட மினியேச்சர் கிச்சன் செட்டை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கிச்சன் செட் எல்லாமே ரொம்ப வருஷம் முன்னாடியே எங்ககிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட இது 100 வருஷம் பழமையான கிச்சன் செட்டு. எங்கள் கிட்ட மட்டுமே ஒரு 50 வருஷமாக இருக்குது. இந்த கிச்சன் செட் எல்லாமே ரொம்ப அப்படி டல் கலராகி அப்படி க்ரீன் எல்லாம் படிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நான் எப்படி புதுசு பண்ணுறேன்றதான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த மினியேச்சர் கிச்சன் செட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நிலமையில இருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படின்றத ஒரு தடவை பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம புளி வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணுவோம். அப்படியே தேய்ச்சி க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி க்ரீன் கலரில் படிஞ்சிருக்கிறது போகவே போகாது. நம்ம ரொம்ப சிரமப்படணும். நான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கறதுக்கு முன்னாடி புளி வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணி தான் நான் கொடுப்பேன். அப்படியே நான் புளி வச்சு தேய்ச்சா கூட அதோட கலர் கொஞ்ச நேரத்துலேயே சேஞ்ச் ஆயிரும். மறுநாள்லாம் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இதே கலருக்கே வந்துடும். புதுசு மாதிரியே இருக்காது. நார்மலாக இது மாதிரியே தான் இருக்கும். நான் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த மினியேச்சர் கிச்சன் செட்டோட வீடியோ டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே போகுமா போகாதான்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். இந்த பித்தளை பொருட்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நியூ பீதாம்பரி ஷைனிங் பவுடர். இது 6 விதமான மெட்டலுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 200 கிராம் பவுடர் 50 ருபீஸ்னு வாங்கியிருக்கேன். செம்பு, பித்தளை, இரும்பு, அலுமினியம், ஸ்டீல், சில்வர் இது மாதிரி 6 விதமான பொருட்களுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். இந்த பவுடர் எப்படி பித்தளை பொருட்களை பளிச்சுன்னு ஆக்குதா இல்லையான்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பவுடர் லைட் பிங்க் கலரில் கொஞ்சம் வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம பொருட்களை எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த தூக்குவாளியை பாருங்கள், உள்ளெல்லாம் எப்படி படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம எந்த பொருட்களை க்ளீன் பண்ண போகிறோமோ அதை அந்த பொருளை லைட்டாக தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியில் நனைச்சதுக்கப்புறமா அந்த பவுடரை எடுத்து வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இப்போது ரொம்ப சின்ன செட்டுன்றதுனால நான் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை நல்லா தேய்ச்சிட்ருக்கேன். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இதுவே பெரிய பெரிய பொருட்கள்னால் நீங்கள் கைகளால் தேய்ச்சாலே போதும். ஸ்க்ரப்பர் வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இது சின்ன செட்டுன்றதுனால சின்ன கேப்பில் கூட க்ளீன் பண்ணணுன்றதுனால டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாதி பகுதி க்ளீன் பண்ணியாச்சு, மீதி பகுதி க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்கேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. க்ளீன் பண்ண பகுதிக்கும் க்ளீன் பண்ணாத பகுதிக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே புரியும். இது நல்ல ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுது. அதே நேரத்தில் இதில் எந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நிறைய பொருட்கள் நீங்கள் வாஷ் பண்ணணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கிறது பெட்டர். இதுவே 1-2 பொருட்கள் தான் க்ளீன் பண்ணணுன்னா நார்மல் கைகளாலேயே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன்றும் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. இதுவே நிறைய பொருட்கள்னால் க்ளவுஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படிலாம் இல்லை, லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும். நல்லா அதோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகுது. இப்போது வெளிப்பகுதி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. உள்பகுதியில் அந்த க்ரீன் கலரில் படிஞ்சிருக்கு. இது எல்லாம் போகுதான்னு நம்ம பார்த்துடலாம். இப்போது நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதிலேயே தேய்ச்சிட்ருக்கும் போதே உங்களுக்கு கலரோட டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும். எப்படி என்ன மாதிரியான டல் கலரில் இருந்துச்சு, இப்போ வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கலர் தெரியும். இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ பளிச்சுன்னு மாறிடுச்சின்னு பாருங்கள். உள்ளே படிஞ்சிருந்த அந்த க்ரீன் கலர் எதுவுமே இல்லை, சூப்பராக அப்படியே புதுசு மாதிரியே ஆயிடுச்சு. இப்போது ஒரு க்ளீன் பண்ணாத ஒரு கிச்சன் செட்டோட இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதை இன்னும் நான் க்ளீன் பண்ணலை. இந்த தூக்குவாளி க்ளீன் பண்ணது, இட்லி சட்டி இன்னும் க்ளீன் பண்ணலை. இதே கலரில் தான் இந்த தூக்குவாளி இருந்துருச்சு. இப்போது நல்லா சேஞ்ச் ஆகிட்டு பித்தளை பொருட்கள் எல்லாத்தையும் இந்த மெத்தட்லேயே நீங்கள் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா இதோட கலர் வந்து ஒரு வாரம் மேலானாலும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே அதே கலர்லேயே இருக்குது. இதுவே புளி வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா மறுநாளே அதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு முன்னாடி இந்த கிச்சன் செட் எல்லாத்தையுமே எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணேன். யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு லேடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையுமே, பித்தளை பொருட்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுட்டு 2-3 விசில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா பித்தளை பொருட்கள் எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோவில் போட்டிருந்தாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு 4 பொருட்கள் மட்டும் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது ரொம்ப மோசமான நிலைமை ஆயிடுச்சு. பொருட்கள் எல்லாம் இருந்ததை விட ரொம்ப கருப்பாக மாறிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. அப்படி பார்க்கும்போதே எனக்கு அது ஒரிஜினலாக தெரிஞ்சிச்சு. பட் அது ஃபேக் வீடியோன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. கண்டிப்பாக நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பவுடர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் ஈஸி மெத்தடாகவும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்த இந்தியன் ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் கிச்சன் செட் வீடியோ பார்த்துட்டு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த கிச்சன் செட் எல்லாம் எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கினீங்க, இது இப்போ எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கிச்சன் செட், இதே மாதிரி கிச்சன் செட் இப்போ கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிறது இல்லை. இந்த கிச்சன் செட் எப்படி எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, எங்கள் அப்பாவோட அப்பா அவங்க வந்து பாத்திர கடை வச்சுருந்தாங்க. மேபி அது மூலமாக தான் எங்களுக்கு வந்து கிடச்சிச்சு. அது மூலமாக தான் அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த கடைலாம் இல்லை, எடுத்துட்டாங்க. அவங்க இப்போ இல்லை. பட் அவங்க தான், என்னோடய தாத்தா தான் எனக்கு இது வாங்கி கொடுத்தது. இப்போ இது மாதிரியே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கிடைக்கிறதில்ல. பட் ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி கிச்சன் செட்டு, பித்தளை பொருட்கள் தான், கொஞ்சம் வேறு மாதிரி கிச்சன் செட்டு. அதே நேரத்தில் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக கிடைக்கும். இந்த பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக கிடைக்குதுன்னு சொல்லி நான் பார்த்தேன். பட் நான் அது இதுவும் வாங்கி நான் ட்ரை பண்ணலை. நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி கிடச்சிது. நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த பொருட்கள் வந்து நாங்கள் எங்கேயும் வாங்கலை. ரொம்ப வருஷமாக எங்கள் கிட்ட தான் இருக்குது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இந்த செட் எப்படி கிடச்சிது, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி. அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த செட் எனக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க, எவ்வளோ நாள் முன்னாடி வாங்கினதுன்ற டீட்டெயிலை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பொருட்கள்லாம் ரொம்ப பழமையான பொருட்கள் அப்படின்றதுனால ஒரு சில இடத்துல அந்த கருப்பு புள்ளிகள் வந்து பார்க்கலாம் நீங்கள். பட் அந்த க்ரீன் கலர் எல்லாமே போயிடுச்சு. ரொம்ப புதுசு மாதிரி ஆயிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மெத்தட். இப்போ எல்லா பொருட்களையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு மாறிடுச்சுன்னு சொல்லி. இந்த மெத்தட் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பழமையான பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் புதுசாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அது 100% நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே இந்த பவுடர் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீக்கிரமே நம்மளோட வேலையும் குறைச்சி கொடுக்குது. ஆல்ரெடி முதல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள் எல்லாம் எந்த கலரில் இருந்துச்சு, க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி பளிச்சுன்னு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த க்ரீன் கலரில் படிஞ்சிருந்தது எல்லாமே போயிடுச்சு, அப்படி புத்தம் புதுசாக மாறிடுச்சு.
க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு சேஞ்சாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மோர் மத்தில் படிஞ்சிருந்த அந்த க்ரீன் கலர் சுத்தமாகவே போயிடுச்சு, ரொம்ப ஈஸியாகவே போயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.